வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு பிங்கிஸ் கிச்சன்ல பாருங்க சூப்பரான ஃபலூதா செய்ய போறோம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃபலூதா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபலூதா செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிருக்கோம். கஸ்டர்ட் ஒரு கப்பு, இது ஆல்ரெடி பிங்கிஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சேமியாவை பாலில் உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 கலரில் வந்து ஜெல்லி செஞ்சு வச்சுருக்கோம். எல்லாமே நம்மளே செஞ்சது தான். ஜெல்லி வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து பிஸ்தா ஜெல்லியும் ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து சப்ஜா விதை, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இது ஒரு 3 டீஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா தேனை ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நட்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா எடுத்துருக்கோம். இது மேலே அலங்கரிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி, அதுவும் இதுவும் அலங்கரிக்கிறதுக்கு தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பழத்தை சேர்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வாழைப்பழம், அதுக்கப்புறமா ஆப்பிள், அடுத்தது மாதுளம்பழம், அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி. இது கொஞ்சம் பழமாக வாங்கிக்கோங்க, புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. இதில் வந்து தேனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இது ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம ஃபலூதாவை செஞ்சிடலாம் உடனே. இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபலூதா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த கிளாஸில் வந்து வைக்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ரோஸ் சிரப் இந்த மாதிரி ஊற்றியாச்சு. ரோஸ் சிரப்பை உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜெல்லி வந்து வைக்க போகிறோம். இப்போது ஜெல்லி வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா சேமியா கொஞ்சம் சேர்த்துடலாம். சேமியா, அடுத்தது சப்ஜா விதை, இப்படி லேயராக வச்சுப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டர்ட் சேர்த்துப்போம். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லை, நமக்கு எப்படி தோணுதோ அப்படி. கஸ்டர்ட் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பழத்தெல்லாம் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மறுபடியும் பாலில் வேக வச்ச சேமியா. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சேமியா. இதுக்கப்புறமா ரெட் கலர் ஜெல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக கஸ்டர்ட் சேர்த்துப்போம். இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு இருக்குது, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்புறம் கொஞ்சமாக சப்ஜா சீடு. இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், பட் ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது மறுபடியும் ஜெல்லி சேர்க்குறேன் நான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பழம் சேர்த்துப்போம் மேலே. தேனில் ஊற வச்ச பழம்
சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து ஐஸ் சேர்க்க போகிறோம். நான் வெண்ணிலா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இது மேலே இல்லை சைடில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துப்போம். முந்திரி, கொஞ்சம் திராட்சை, அப்புறம் கொஞ்சம் பாதாம், அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, அப்புறம் நம்ம அலங்கரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதையும் கொஞ்சம் அதோட சேர்த்துருவோம். கடைசியாக இது மேலே கொஞ்சமாக நான் வந்து ரோஸ் ரப் விடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குற போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. லேயர் லேயராக ரொம்ப ரிச்சான ஃபலூதா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சம்மருக்கு சூப்பரான ஃபலூதா ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பழம் சேர்த்துருக்கோம், சப்ஜா சீடெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க ஃபலூதாவை டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.